நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளை நீர் கூட்டி கொடுத்த மேலான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கர்த்தாவே, அடியாளை மறைத்து நீர் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் என்னை நிரப்பி நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீரப்பா. நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமதகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விருப்பம். அதில் முதலாவது நீதிமானின் விருப்பம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி கர்த்தர் நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீதிமான்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தால் நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம்? கொடுப்பாராம். இப்போது நீதிமொழிகள் 11:23 இதே வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 23 நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். நீதிமான்களுடைய ஆசை நன்மை, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றதான் நீதிமான்களுடைய ஆசையாக இருக்கும். நம்ம நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களாக இருக்க நாம் என்ன செய்யணும்னு பார்த்தா, கர்த்தருடைய சமூகத்தில் தினமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம்ம பாவத்தினின்று அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை மன்னியும், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற தவறுகளை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். நம்ம அனுதினமும் சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை எல்லாமே எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். அவங்களுடைய எல்லா ஆசையும் நன்மையானதாக தான் இருக்கும். தீமைக்கு ஏதுவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா துன்மார்க்கன் தான் எப்பவும் எப்படி இருப்பான்? விரோதம், கோபம், எரிச்சல் எல்லாம் அவனுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நீதிமானுக்குள்ளே எப்போவும் நன்மையான காரியங்கள், அதை தான் அவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஆண்டவரிடத்தில் அதை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை அவனுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பிள்ளைகளுடைய ஆசையை பெற்றோர் என்ன செய்கிறாங்க? நிறைவேற்றுக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், பிள்ளை ஏதாவது ஒன்று கேட்டுட்டா போதும், சரி எப்படியாவது நம்மக்கிட்ட காசு சேரும்போது கண்டிப்பாக பிள்ளைக்கு என்ன செஞ்சிடணும்? அதை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆசை வரும். அதே தான் ஆண்டவர் பரமபிதா, நாம் பெற்றோரே உலக தகப்பனே அப்படின்னு நினைக்கும் போது, உன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயோ என்று ஆண்டவர் கேட்டார் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது நாம் எப்படி மாறுகிறோம்? நீதிமான்களாக மாறுகிறோம், பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது எனக்கு வேண்டும், இதற்கு ஒரு துணுக்கு இருந்துச்சு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஒரு தகப்பன் ஊழியக்காரன், அவன் என்ன செய்கிறான்? தன் வீட்டை விட்டு கிளம்பும்போது அவனுடைய பிள்ளைகள் அப்பா எங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, நீங்கள் போயிட்டு வரும்போது ஆப்பிள் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தகப்பனிடத்துல சொல்லு. தகப்பன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வழி நடுக பார்ப்பார், ஒன்றும் கிடைக்கல. அவருக்கு கையில் காசே கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. இப்படி திரும்பி போய்கிட்டு இருக்கார் வீட்டை நோக்கி. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே போகிறார். அந்த நேரத்தில் அவரை எதிர்த்து அந்த சபை உள்ள ஒரு பிரதர் வரார் ஏத்து. அவர் தான் வீட்டுக்கு தான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆப்பிள் வாங்கிட்டு போகிறார். இவரை பார்த்த உடனே நின்று கொஞ்சம் ஆப்பிளை எடுத்து
இந்தாங்க ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுக்குறார். கொடுத்த உடனே இவருக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கிருது. என்னடா நம்ம ஆப்பிள் கொடுக்குறோம், இவர் அழுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் அழுகிறீங்க? இல்லை, என் தகப்பன் எப்படி ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. நான் என்னுடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன். என் பிள்ளைகள் போன உடனே ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பான்னு கேட்கும். நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே போகிறேன். உங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு கொடுக்க வச்சுருக்காரு. இப்படி ஒரு சின்ன நம்முடைய நீதிமான்களுடைய விருப்பம் பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் அற்ப காரியமாக இருந்தால் கூட ஆண்டவர் அதை என்ன செய்வாராம், கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த ஒரு சின்ன துணுக்கு மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இவ்வாறு தான் கர்த்தர் நீதிமான்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே வந்தார். இப்போ நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு சகரியா எலிசபெத் அவங்க ரொம்ப தம்பதிகளாக இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வயசு வரைக்கும். வயது கடந்து விட்டது. இனிமேல் நமக்கு பிள்ளை இருக்கான்னு சொல்லி அவங்க அதை கேட்குறத நிறுத்திட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யலை, அவங்கள மறக்கலை. சகரியா அந்த முறைமையின்படி அவன் ஆசாரியன் அவன் தேவாலயத்துக்கு போய் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் பலி செலுத்துகிற வேலை உண்டு அவனுக்கு. அப்படி அவன் அந்த ரொட்டேஷனில் வரும்போது அவங்க பலி செலுத்த உள்ளே போகிறான் மகாஸ்தலத்துக்குள்ளே. பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு உள்ளே போகும்போது தேவதூதன் தோன்றிட்டான் அவனுக்கு முன்னால். உடனே பயப்படுவான். உடனே தேவதூதன் என்ன சொல்கிறான், பயப்படாதன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள். அவங்கிட்ட லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி அந்த தூதன் சகரியாவிடத்தில் சொல்கிறான். சகரியாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள ஒரு இதாக இருக்குது, திகைப்பாக இருக்குது. அவனுடைய விசுவாசம் என்னால் என்ன செஞ்சு போச்சு, குறைஞ்சி போச்சு. இனிமேல் நமக்கு பிள்ளை இருக்காதுன்னு அவன் நினைக்கிற நிலைக்கு வந்தப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்கிறார். நீதிமான்களுடைய ஜெபம் ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக என்ன செய்யும், பதில் கிடைக்கும். நாட்கள் சென்றாலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அவனுக்கு யாரை கொடுத்தார், ஆண்டவருக்கு முன்னோடியாகிய யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் இந்த தம்பதியருக்கு கொடுத்தார். அப்படி கர்த்தர் நீதிமான்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் அவங்க 2 பேருக்கும் கொடுக்கிறார். அடுத்தது, நாம் விரும்புவதை கேட்டு கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அதை தருவார். இப்போ பார்க்கும்போது சாலமோனை தாவீதுக்கு அப்புறம் என்ன செய்யப்பட்டிருக்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறது. அந்த நிலையில் அவன் கிபியோனில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்தில் கேட்கிறார். அவர் சில காரியங்களை தான் செய்யணும்னு நினைக்கும்போது கண்டிப்பாக கேட்பார். 1 ராஜாக்கள் 3:5 கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலேயே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தேவன் அவன்கிட்ட கேட்குறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அவன் ராஜாவாயிட்டான். அப்போ அவன் பயந்துகிட்டே இருக்கான். நம்ம எப்படிடா இவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை நம்ம எப்படி நியாயம் விசாரித்து அவங்கள வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு திகில் இருந்துச்சு. அதை பார்த்து தான் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அப்போ அவன் எப்படி கேட்குறான் பாருங்க. 9 உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலேயே ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட
சாலமோன் கேட்குறான். எனக்கு இந்த மக்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அது கேட்டது ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சா? 10ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அவனுடைய விண்ணப்பம் உகந்ததாக இருந்தது, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்துச்சு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தை எப்படி கொடுக்குறாராம்? இதுக்கு முன்னாலேயும் இதுக்கு பின்னாலேயும் இருக்கிற எந்த ராஜாக்களுக்கும் இல்லாததெல்லாம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவன் கேட்காத ஐஸ்வர்யம். அவன் தனக்கு ஆயுசு நாள் கேட்கல, தனக்கு பகைவர்கிட்ட இருந்து வெற்றி வேணும்னு சொல்லி கேட்கல, தன் நாட்டில் அமைதி வேணும் எதுவுமே கேட்கல, ஐஸ்வர்யம் கேட்கல. ஆனால் ஆண்டவர் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தன்னிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்குறார். எல்லாரை காட்டிலும் அவனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்குது, ஞானம் அதிகமாக இருக்குது. 13வது வசனம் பாருங்கள். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி சாலமோன்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் தரிசனத்தில். நீ என்னிடத்தில் விரும்புகிறதே என்னிடத்தில் கேள்னு சொல்லி கேட்டு அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கொடுக்குறார். அதுபோல் நாமும் கர்த்தரிடத்தில் கேட்கணும். மனுஷரிடத்தில் போய் கேட்கக்கூடாது. மனுஷரிடத்தில் கேட்போமானால் நம்ம தோல்வியடைந்து போவோம். அதனால் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் பரம ஞானத்தை கொடுப்பார். ஞானமுள்ள ஒரு பிள்ளையாக நாம் ஞானத்தில் குறைவுள்ளவன் யாரிடத்தில் கேட்க கடவன்? யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடையே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அதனால் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ நம்ம விரும்பினது அவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உகந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் உலக பிரகாரமான காரியங்களில், அவன் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், நான் தான் பெரிய ராஜாவாக இருக்கணும், எனக்கு பராக்கிரமம் வேணும், அப்படிலாம் அவன் ஒன்றுமே கேட்கல. அவன் கேட்டது இந்த மக்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஒரு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்டான். ஆண்டவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக அவரிடத்துல நம்ம கேட்கிறது அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்ன செய்வார்? கேட்கிறதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தாப்புல நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் எப்போவுமே யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே தான் இருக்கணும். இது தாவீது நிறைய சமயங்களில் தன்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறார். தாவீது சங்கீதம் 73:25 வசனம், பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. நான் பரலோகத்தில் இருந்தாலும் நீர் தான் அங்கே இருக்க போறீர், நான் பூலோகத்தில் இருந்தாலும் உண்மை தவிர எனக்கு யார் மேலேயும் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. என் இருதயத்தின் அடுத்த வசனத்தில் கடைசியில் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். யார்? கண்மலையாகிய தேவன். அதனால் அவர் பேரில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய விருப்பங்களை வைக்க வேண்டும். 3வது பாயிண்ட்டு, நம்முடைய விருப்பங்களை யார் மேல் வைக்க வேண்டும்? கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும். தாவீது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். அதுக்காக நிறைய பொருட்களெல்லாம் சேர்த்து வச்சான். ஆனால் ஆண்டவர் சாலமோன் ரொம்ப விரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் மகன் அந்த தேவாலயத்தை கட்டுவான் சாலமோன் என்று சொன்னார். அப்படியே எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவர் திட்டம் பண்ணினபடி சாலமோன் தேவாலயத்தை என்ன செய்தான்? கட்டி முடித்தான். அப்படி கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் பேரில் வைக்கும்போது அதை நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 131வது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் தாவீது, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் அந்த கற்பனைகளின்படி
எல்லாம் நடக்கும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், வாயை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், நான் நடக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லையா? உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் தாவீது மன்றாடுகிறான். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும். உடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேரில் தன்னுடைய வாஞ்சையெல்லாம் வைக்கிறதுனால கர்த்தர் அவனுடைய விருப்பத்தை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 16:2-3 என்ன சொல்கிறாருன்னா, தாவீது சொல்கிறான் பாருங்க, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் செல்வம் எனக்கு வேண்டியதில்லை, அது யாருக்கு கொடுன்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். பரிசுத்தவான்கள், தேவன் மேல் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அதை என்ன செய்ய கொடுன்னு சொல்கிறார். அதான் அந்த சிறுவரில் ஒருவனுக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்கிறாய் ஆண்டவர் சொல்கிறார். ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுப்பதை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தமக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு திருப்பி கொடுக்காமல் இருப்பதில்லை. அதனால் நம்ம மனப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ஒரு நாளும் இதாகாது. நம்ம முழு மனதோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதனால் நம்ம கர்த்தர் பேரில் வாஞ்சை உள்ளவர்களாக, கர்த்தர் பேரில் நாம் வாஞ்சையோடு காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 63:1 என்ன சொல்கிறார்னா, தாவீது சொல்கிறார் பாருங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். எங்கே சொல்கிறான் பாருங்க, அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது அந்த பாட்டை பாடுறான். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்குது. நமக்குடைய வறண்ட இடங்கள்லாம் போனால் எப்படி இருக்கும்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை வறண்ட நிலம் போல் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தாவீது எப்படி கர்த்தரை நோக்கி சொல்கிறான் பாருங்க, விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்குது. நம்முடைய ஆத்மா யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய விருப்பம் இருக்குமானால் அதை கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக நிறைவேற்றும். நம்முடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். எப்போ? ஒன்றுமே இல்லாத இடத்துல கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாகத்தான் இருக்கிறார். அதிகாலமே அவருடைய பாதத்தில் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு நல்லபடியாக நடத்தித்தார் ஐயா, நாங்கள் வறண்ட நிலத்தில் நிற்கிறோம் சுவாமி, எங்களுக்கு கிருபை செய்யும் சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தாப்புல கர்த்தருடைய மகிமையின் மேல் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். 3வது கர்த்தர் பேரில் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். 4வது அவருடைய மகிமையின் மேல் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். தெய்வ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ நமக்கு அந்த இது கிடைக்கும்னு சொன்னால், மோசேக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஆண்டவரையும் இது மகிமையை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை நீ என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அதை கண்டாங்கன்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதனால் நீ என்ன செய்ய, அந்த கன்மலையில் நில்லு. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் சொல்கிறார் பாருங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து
நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மகிமையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாதான், பார்க்க முடியாதான். அதனால் மோசேயை நம்முடைய கரத்தினால் மூடி பாதுகாக்கிறார். பின்பு என் கரத்தை எடுப்பேன். நீ என்ன செய்ய முடியாது, முன்னால் பார்க்க முடியாது, என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அதனால் அவரை அந்த முழு மகிமையோடு நம்ம பார்க்க ஆசைப்பட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, முன்பக்கம் முகம்பக்கம் பார்க்க முடியாது. பார்த்தா எல்லாருமே என்ன செய்து விடுவார்களா, உயிரோடு இருக்கக்கூடாது. அதனால் அவ்வளோ பெரிய மகிமையை கர்த்தர் நம்முடைய தேவனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அவரை நம்ம பார்க்க வாஞ்சிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, மனுஷனாக நமக்கு தம்மைக்கு வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். அவருடைய மகிமையை நாம் முழுசாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம விரும்பும் பொழுது அவர் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக நமக்கு தம்முடைய சாயலை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். மோசேயின் விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற்றினார். அதுபோல் தாவீதும் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு தன்னை காண்பிக்கிறார். சங்கீதம் 27:4 பாருங்கள், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்படி தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவருடைய மகிமையை கண்டேன் என்று சொல்வான் பாருங்கள். இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அப்படி தேவாலயத்தில் இருந்து உம்மை காணணும்னு ஆசையாக வரும்பொழுது அவர் தம்முடைய மகிமையையும் வல்லமையும் அவர் நமக்கு காண்பிக்கிற தேவராக இருக்கிறார். தாவீதுக்கு காண்பித்தார், மோசேக்கு காண்பித்தார் தம்முடைய மகிமையை. அவர் எக்காலம் ஊதி அவர் வரும்பொழுது, அந்த கடைசி வருகையில் வரும்பொழுது அவருடைய மகிமையை நாம் காண்கிறவர்களாக இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம மகிமைக்குள்ளாக அவருக்குள்ளே என்ன செய்கிறோம், மாறுகிறவர்களாக இருக்கணும். அவருடைய வருகையின் போது அவர் அவ்வளவு எக்காலத்தோடு வரும்பொழுது நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறவர்களாக மாறுவோம். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யார்கிட்ட சொன்னார், மார்த்தாள் இடத்துல சொன்னார். ஐயோ நாருமே 4 நாள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவள்கிட்ட சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். தேவனுடைய மகிமையை காண்பாய், அவனை உயிரோடு நான் எழுப்புவேன், நீ அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டார். அதே போல் இப்போ என்ன சொல்கிறார், நீ விசுவாசி, நிச்சயமாக தேவனுடைய மகிமையை என்ன செய்வார், காண்பாய். 4 நாள் ஆனாலும் அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்வார், ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்முடைய விருப்பம் அவர் பேரில் முற்றிலுமாக சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு என்ன செய்கிறார், அதை மகிமைப்படுத்துகிறார். அப்படி கர்த்தர் நம்ம மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக அவருடைய நாமத்தை கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இறந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அதனால் எல்லாரும் அதை பார்த்தவர்கள் விசுவாசித்தார்கள். அநேகர் என்ன செய்தாங்க,
தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் மீது அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 24:30 அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அவர் தம்முடைய மகிமையோடு என்ன செய்வாராம்? வானத்தில் வருவாராம். அதை தான் 1 தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்கிறார். எக்கால சத்தத்தோடு அவர் வரும்போது முதலாவது மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் யார்? உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட சேர்ந்து நம்முடைய வஸ்திரம் எல்லாம் மாறி நம்ம என்னதாக மாறுவோம்? அவரை போல மகிமை அடைந்து வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அவருடைய வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால் என்ன செய்ய முடியாது? யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தார்களோ, உலகத்திலே நீதிமான்களாக இருந்தார்களோ, அவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லையா? அதனால் அந்த சத்தம் நம்ம காதில் விழணும். எப்படி கேட்குமா? வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்படி எல்லாரும் என்ன செய்வாங்க? அந்த ஒரு இடத்துல கூடி இருப்பாங்களாம். அந்த இடத்துல அப்படி ஒரு சத்தம் கேட்குமா? கேட்கும்போது யாரெல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நாம் எங்கே இருக்கணும்? ஆண்டவருடைய மகிமையின் மீது விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அதற்குரிய காரியங்களை, பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும்போது தான் தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி கொடுப்பாராம்? 62 உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உன்மேல் என்ன செய்கிறார்? உதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது, நம்ம ரொம்ப நாள் காத்திருந்தோம்னா அது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? இளைக்க பண்ணும். ஆனாலும் நாம் விரும்பினது வரும்போது அது நம்மை ஜீவ விருட்சம் போல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். நம்முடைய விருப்பங்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு உகந்த விருப்பங்களாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பரிசுத்தமாக மாறும். அப்போ நம்ம பரிசுத்தவான்களாக மாறும். அப்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளின் வாஞ்சையும் பிரியமும் இந்த பூமிக்குரியதாக இருக்காது. நம்முடைய வாஞ்சையெல்லாம் எது தான் இருக்கும்? மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய விருப்பம் மண்ணுக்குரியதாக இல்லாமல் பின்னுக்குரியதாக காணப்படும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படா இந்த காரியங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி அவளோடு நம்ம காத்திருக்கும் போது திடீர்னு அந்த காரியங்கள் நமக்கு நடக்குது என்றால் அது நமக்கு எப்படி தெரியுமா? ஜீவ விருட்சம் போல் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அப்படி கர்த்தர் என்ன செய்வார்? அவர் முடிவுக்காக நம்ம காத்திருக்கோம். அப்படி காத்திருக்கும்போது அவர் திடீரென்று அதற்கு ஒரு முடிவை கட்டளையிடுகிறார் என்றால் அது நமக்கு எப்படி தெரியும்? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதனால் கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு கண்டிப்பாக என்ன செய்கிறார்? பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். 145ஆம் சங்கீதம் 19வது வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அப்படி நீதிமான்கள் அவங்க ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காகலாம் ஜெபிக்கும் பொழுது அதை கர்த்தர் கேட்டு அவர்களையும் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். இப்படித்தான் கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். நீண்ட நாட்கள் ஆனாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை என்ன செய்வார்? அதற்கு ஒரு முடிவை கட்டி அதற்கு காரியங்களை வாய்க்க செய்வார்.
இப்போ நம்ம பார்த்தது 5 காரியங்கள் பார்த்தோம். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். முதல் இது அதுதான். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாக இருக்கும்போது நம்ம எதை விரும்புகிறோமோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். அப்புறம் கர்த்தர் நம்ம விரும்பினதை கேட்பார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கேட்டு அவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு உகந்ததாக இருந்தால் அவர் கேட்டதையும் கொடுப்பார், நம்ம கேட்காததையும் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்படி சாலமோனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் கேட்டது என்ன கேட்டான்? ஞானம் வேணும்னு கேட்டான். இந்த மக்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் வேணும் என்று கேட்டான். அதனால் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் அந்த ஞானத்தையும் கொடுத்து அதோடு கூட இந்த நம்ம கேட்காத ஐஸ்வர்யம், கனம், மகிமை யாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுப்பார். அடுத்தது நம்முடைய விருப்பங்கள் கர்த்தர் பேரில் இருக்கணும், மனுஷர் பேரில் இருக்கக்கூடாது. நம்முடைய விருப்பம் கர்த்தர் பேரில் இருக்குமானால் அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எப்படி அங்கே கண்டுபிடித்தாள்? மார்த்தாள் அங்கே எங்கேயும் வேலையாக இருந்தாள். ஆனால் மரியாள் என்ன செய்யலை? இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த மாதிரி அவருடைய வேதத்தின் மேல் தியானம் உள்ளவர்களாய் அதன் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து நாம் நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். நம்ம மாம்சம் வாஞ்சிக்கிறத நம்ம விரும்ப மாட்டோம். ஆத்மா எப்பவும் அவர் மீது எப்படி இருக்கும்? தாகமாக இருக்கும். அதனால் கர்த்தர் நம்முடைய விருப்பங்களை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். 4வது, கர்த்தருடைய மகிமையின் மேல் நமக்கு விருப்பம் இருக்கணும். அப்படி நம்ம விரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் அவருடைய மகிமைக்குள்ளாக வழிநடத்துவார். மோசேக்கு தம்முடைய மகிமையை காண்பித்தார். தாவீதும் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும்னு சொல்லி ஒரு இடத்துல உம்முடைய மகிமையை கண்டேன் என்று சொல்கிறான். அப்படி கர்த்தர் விரும்பினதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். 5வது, விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம கேட்டுக்கொண்டே இருந்து வெகு நாட்கள் ஆயிட்டுனா அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த முடிவு வந்து விட்டது. அப்படி முடிவு வரும் பொழுது அவர் அது நமக்கு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இப்போ இந்த 5 காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது நீதிமானின் விருப்பம், 2வது விரும்புகிறதை அவர் கேட்பார், அதையே நமக்கு தரவும் செய்வார். அப்புறம் 3வது நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் பேரில் வைக்க வேண்டும், அவர் பேரில் நமக்கு விருப்பம் இருக்கணும். 4வது கர்த்தருடைய மகிமையின் மேல் நமக்கு விருப்பம் இருக்கணும். 5வது நம்ம விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இப்படிப்பட்ட 5 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்தோம். தேவன் இதை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உலக பிரகாரமான விருப்பம் கொள்ளாதபடி, மாம்சீக சிந்தனைகளுக்கு உட்படாதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் விருப்பம் கொள்ள நீர் எங்களை இன்றைக்கு கற்பித்தீரப்பா. நீதிமான்களுடைய விருப்பம் என்ன என்று எங்களுக்கு காண்பித்தீரப்பா. ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே உம்முடைய பாதையில் செல்ல, உம்மை நோக்கி பார்க்க, எங்களுக்கு எது தேவை என்றாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து எங்களுடைய விருப்பங்களை நீர் எங்களிடத்தில் கேட்கும் பொழுது நாங்கள் உமக்கு உகந்ததை நாங்கள் கேட்க நீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உமது மகிமையை நாங்கள் விரும்புகிறவர்களாக, உமது பேரில் நாங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியங்கள் தடைப்படுகும் பிந்துகிறதே என்று நினைத்தாலும் அவற்றிற்கு ஒரு முடிவை நீர் கட்டளையிட்டு நீர் கொடுப்பீரப்பா. அதுவே எங்களுக்கு ஜீவ விருட்சமாக இருக்கும் என்பதை நீர் இன்றைக்கு காண்பித்தீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி. அநேக நாள் காத்திருந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளிடத்தில் கூறின தேவன் நம்மிடத்திலும் கூற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. நீரே எங்களை
இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் உண்மை சார்ந்ததாக இருக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ராஷ்டிரிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், செயல்படுகிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் விருப்பம் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.